Hi students, நம்ம இப்போ exercise 2.9ல third sum போகலாம். partial fraction கண்டுபிடிக்கணும். இப்போ first sum நம்மலாம் letன்னு போட்டுட்டு x square plus 1 x minus 1 x plus 2 equal to இங்க இருங்க. இப்போ டினாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன போகணும், இது என்ன டிகிரி பாருங்க. இது ஆக்சுவலா இது x ஸ்கொயர் இருக்கா, இந்த x ஸ்கொயர் இந்த x பண்ணும்போது x கியூப் வருமா, நெக்ஸ்ட் இந்த x கியூப் x இந்த x ஒரு 4 வரும். அப்போ ஐஎஸ் டிகிரி 4 வந்துருச்சு. அப்போ நம்ம இங்க எத்தனை கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், மொத்தம் 4 கான்ஸ்டன்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏ பி சி டின்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ ஒவ்வொரு ஃபேக்டர் தெரியும், லாஸ்ட் டைம் 2 சம் பார்த்துப்பீங்க. ஏ பை ஒரு ஃபேக்டர் பிளஸ் பி பை ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 வருது இல்லையா, இது நம்ம 2 ஃபேக்டர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. நமக்கு நம்ம வந்து x ஸ்கொயர் மைனஸ் 1னா நம்ம என்ன பண்ணலாம், a பிளஸ் பி a மைனஸ் பி, அது x பிளஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 1 ரெண்டாக பிரிச்சிருக்கலாம். ஆனால் இது x ஸ்கொயர் பிளஸ் 1 வரும்போது நமக்கு 2 ஃபேக்டர் பிரிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, இங்கே இந்த இதுலேயே 2 கான்ஸ்டன்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. அதாவது a பி ரெண்டுத்தையும் கொண்டு வந்துடுறேன். அதில் ஒரு வேல்யூ இந்த நமக்கு x டம் ஒன்று கான்ஸ்டன்ட் புரியுதுங்களா. இப்போ ax பிளஸ் பி இருக்கலாம், இல்லை நம்ம நீங்கள் a பிளஸ் bx கூட இருக்கலாம், தப்பில்லை. a பிளஸ் bxன்னு எடுத்துடலாம் பை இந்த ஃபேக்டர். புரியுதுங்களா. ஏன் இந்த ஃபேக்டர் நமக்கு 2 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா x ஸ்கொயர் இருக்குது. அப்போ நமக்கு எந்த டிகிரி 2 இருக்கும்போது 2 கான்ஸ்டன்ட் வரணும். ஆனால் அந்த 2 கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன, அதை பார்த்தீங்கன்னா ஒரே இதில் போடுறது என்ன ரீசன்னா, இது செப்பரேட் பண்ண முடியாது, 2 ஃபேக்டர் பிரிக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் வருங்க, இந்த எக்ஸ் மைனஸ் தனி ஃபேக்டர் தானே, அப்போ சி பைனது எக்ஸ் மைனஸ். அப்போ அடுத்த ஃபேக்டர் நான் வந்துடும்போது டி பை எக்ஸ் பிளஸ் 2. ஓகேங்களா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 நம்ம செப்பரேட் பண்ண முடியல, அதனால என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர்ல 2 கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு கான்ஸ்டன்ட் அந்த எக்ஸ் டர்மாவும் இன்னொன்று கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியும் உங்களுக்கு, நியூமரேட்டர் மட்டும் தெரியலாமா, இந்த லெஃப்ட் சைடில் எக்ஸ் எடுத்துங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், இங்கே நியூமரேட்டர் மட்டும் கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் எல்லாம் பண்ணுங்க, ரைட் லெஃப்ட் டிவைட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் 1 இருக்கா, இந்த லெஃப்ட் சைடு அந்த எல்ஸ் இந்த டினாமினேட்டர் டிவைட் பண்ண ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கேன்சல் ஆகும். அம்மீதி என்ன இருக்கும் நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டுனது எக்ஸ் பிளஸ் 2. அதே போல நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஃபிராக்ஷன் போயிடுறேன். சி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் இருக்கா, இந்த எக்ஸ் மைனஸ் வச்சு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டினாமினேட்டர் டிவைட் பண்ணா ஆகும் நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 1 கேன்சல் ஆகுமா. அப்போ சி இன்ட்டு என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 2 வந்துடும். அதே போல டி அந்த எக்ஸ் பை பிளஸ் டி பை எக்ஸ் பிளஸ் 2 இருக்கா, அதால் டிவைட் பண்ணுங்க. அப்போனா நம்ம ஆன்சர் என்ன வரும், டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வந்துடும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அது நல்லா புரிஞ்சுங்க. இது நம்ம எல்சிஎம் நம்ம ஃப்ராக்ஷன் இந்த எல்சிஎம் தான் போடலாம். அது ஒரு ஸ்டெப் நமக்கு இங்கே நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இதுதான், இந்த ரைட் சைடு எல்சிஎம் தான் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு டினாமினேட்டரும் என்ன பண்ணுங்க, இந்த லெஃப்ட் சைடு டினாமினேட்டர் டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சர் நம்ம இந்த நியூமரேட்டர் மல்டி பண்ணீங்க, அதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஈஸியாக. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு இந்த ஏபிசிடி இருக்குல்லையே அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஏதாவது நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் போகணும். இப்போ பாருங்களா, இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு பிளஸ் 1 போட்டால் ஆகும், இந்த ஏபி வேல்யூ ரெண்டுமே நம்ம அந்த ஃபுல் வேல்யூ 0 ஆயிடுவா. இப்போ சி நமக்கு வந்து டி ஆக்சுவலாக 0 ஆயிடும். அப்போ சி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. இப்போ எக்ஸுக்கு தான் நம்ம பண்ணலாம் பிளஸ் 1 போடுறேன். சரிங்களா. எனக்கு ஆகும், இன்னைக்கு பார்த்தா தெரியும், அடிஷனல் இன்வெஸ்ட் போட்டாவே உங்களுக்கு அந்த இங்கே ஆன்சர் நம்ம கிடச்சிடும். எக்ஸ் வேல்யூ பிளஸ் 1 போட்டாவே இது ஃபுல்லாக 0 ஆகும் இல்லையா. அப்போ இங்கே லெஃப்ட் சைடு எக்ஸ் பதில் நம்ம 1 போட்டேன், இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் நம்ம ஆகும் 0 ஆகிடும். சரிங்களா. அப்போ ஃபுல் பாட்டம் 0 போட்டேன். சி இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 1 பண்ணாரோ 1 + 1 ஸ்கொயர் 1 தான் +1 1 + 2 வந்துருமா. டி இன்ட்டு இது ஃபுல்லாக ஆகும் 0. ஏன் 0, ஏன்னா இங்கே என்ன இது -1 இருக்கு. அப்போ +1 -1 ஆகும், கேன்சல் 0 ஆகும். அப்போ 1 = சி இன்ட்டு என்ன வரும் நமக்கு 2 × 3 6. அப்போ 6c. சி என்ன வரும் 1/6. நெக்ஸ்ட் அந்த மாதிரி என்ன வேல்யூ போட்டால் நமக்கு அந்த 0 இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ எக்ஸ் + 2 இருக்கா, அப்போ மைனஸ் போட்டால் என்ன ஆகும் 0 ஆகுமா. அப்போ சி வேல்யூ 0 ஆகிடும், இந்த ஏபியும் நமக்கு 0 ஆகிடும். எப்போதே நம்ம கிடச்சிடலாம், டி வேல்யூ நமக்கு கிடச்சிடும். இப்போ ப்ரூட் எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுங்க, -2 எடுத்துங்க. இப்போ -2 தான் ஆகும்னா -2 ஈக்குவல், ஏன்னா லெஃப்ட் சைடு எக்ஸ் -2 போட்டாச்சா. அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஃபுல்லாக என்ன 0, ஏன் இந்த இடம் 0 ஆச்சுன்னா 0 எனிதிங் 0 தானே 0 ப்ளஸ் சி வேல்யூ நமக்கு என்ன ஆகும் 0, இதுவும் நமக்கு 0 ஆகும் இல்லையா. அப்போ இது நமக்கு கிடைக்கும் டி இன்ட்டு -2 ஹோல்ஸ்க்கு என்ன ஆகும் +4 ஆகிடுமா, +1 இன்ட்டு இது -2 -1. இப்போ என்ன நமக்கு வந்து
5 minus 15 வருமா, minus 15 d வரும். minus cancel அப்போ d வந்துடும் 2/15 வந்துடும். உங்களுக்கு c என்னைக்கு முடிச்சா என்ன நமக்கு a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம 2-3 மெத்தட் போடலாம். ஒன்று பண்ணலாம் x = 0 எடுக்கலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் கியூப் டேர்ம் அதான் நமக்கு ஈக்குவல் பண்ணி பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, நமக்கு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏஎக்ஸ் தானே இருக்குது ஆக்சுவலா. ஏஎக்ஸ் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஆகுமா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு எக்ஸ் என்னது ஏஎக்ஸ் கியூப் வரும். வேற எங்க எங்களுக்கு எக்ஸ் கியூப் வரும், சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு எக்ஸ் போட்டானது சிஎக்ஸ் கியூப் வரும். ஓகேங்களா. அதே போல் டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு எக்ஸ் போட்டான ஆகும் டிஎக்ஸ் கியூப் வரும். இதில் நம்ம எந்த சி இதில் பி வேல்யூ வர சான்ஸ் இல்லை. ஏன்னா பி இன்ட்டு எக்ஸ் பிஎக்ஸ் இன்ட்டு ஒரு எக்ஸ்னா பிஎக்ஸ் ஸ்கொயர் தான், ஐஎஸ் டிகிரி 30 தான் வரும் இல்லையா. அப்போ அந்த கியூப் டேர்ம் ஈக்குவல் பண்ணி வச்சுங்க. இந்த சி வேல்யூ டி வேல்யூ ஆல்ரெடி தெரியும்ல, அப்போ சப்ஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பண்ணலாம் என்ன பண்றேன், ஈக்குவேட்டிங் நீ எக்ஸ் வேல்யூ ஜீரோ போட்டால் நமக்கு பி வேல்யூ கிடைச்சிடும். ஈக்குவேட்டிங் எக்ஸ் கியூப் டேர்ம் போகிறேன். லெஃப்ட் சைடு பாருங்க எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லை, அப்போ 0 இல்லை, அதோட கோஎஃபிஷியன்ட் 0. நான் சொல்ல இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம எது நமக்கு எக்ஸ் கியூப் டேர்ம் வரும், நமக்கு ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஏஎக்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் மட்டும்னா ஏஎக்ஸ் கியூப் வரும். நம்ம தேவை கோஎஃபிஷியன்ட் என்ன, அப்போ ஏ மட்டும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் சி வர மட்டும்தான் ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்தியா வரும் டி இருக்கும், இதில் டி. சரிங்களா. இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு சி வேல்யூ டி வேல்யூ தெரியுமா, அதை சப்ஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ +1/6 + 2/15. இப்போ நம்ம ஏ வந்துடும் 2 மைனஸ் வந்துருக்கும். -1/6 -2/15 எக்ஸ் மட்டுங்க நமக்கு 15 6 எடுத்தான வரும் 30 வருமா. 2 3 6 போய்க்கலாம். 3 கூட வரும் 1 3 5 3 6 30 வரும். சரிங்களா. எல்ஸ் 30 30 6 ஆல்ரெடி போனால் நமக்கு 5 வருமா. அப்போ -5 மைனஸ் என்ன வரும் 30 15 இருக்குன்னா 2 2 4. இப்போ ஆன்சர் நமக்கு -9/30. ஏலையும் வந்து -9/30 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் அதை நம்ம பண்ணுறேன் பி வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து நம்ம எக்ஸ் ஒரு 0 போடுறோம் சரி, இல்லை கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் பண்ணாலும் வரும் நமக்கு ஆன்சர் இல்லையா. ஏன்னா பி இங்கே தனி தானே இருக்கு, இந்த கான்ஸ்டன்ட் இந்த கான்ஸ்டன்ட் வரும். சி பார்த்தோன்னா சி இன்ட்டு 1 சி இன்ட்டு ஒரு 2 கான்ஸ்டன்ட் வரும். அது டி இன்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் வரும். சரிங்களா. எக்ஸ் டேர்ம்லாம் இங்கே ஈக்குவல் பண்ண ஏன்னா எக்ஸ் டேர்ம் நிறைய காரணம்னா உங்களுக்கு காம்பினேஷன் நிறைய வந்துடும் இல்லையா. இந்த ஏஎக்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் வரலாம், இல்லை பிஎக்ஸ் அது வரும், உங்களுக்கு நிறைய கான்ஸ்டன்ட் வரும். அதனால இந்த எக்ஸ் கியூபும் ஐஎஸ் டிகிரியும் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஈக்குவேட் என்ன பண்ணுறேன், நான் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணுறேன். ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் சரிங்களா. இப்போ இங்கே என்னென்ன கான்ஸ்டன்ட் பாருங்க, நமக்கு லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை, ரைட் சைடு நமக்கு இந்த a இன்ட்டு -1 -a இன்ட்டு 2 -2a சரிங்களா. அப்போ 0 = -2a. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம சான்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா c இன்ட்டு 1 c + 2c வருமா, இல்லையா. அது d வரும், மற்ற -d வரும். அப்போ +2c -d +2c -d. இதுதான் இங்கே கான்ஸ்டன்ட் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இது என்ன வேல்யூ தெரியும் நமக்கு வந்து, நமக்கு வந்து சி வேல்யூ நமக்கு என்னது, ஓகே சரி. கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லும்போது நமக்கு ஏ ஒரு சான்ஸ் இல்லை, ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா. நான் பி இன்ட்டு போகிறதுக்கு ஏ போட்டுறேன், நான் மாற்றுறேன் பி. உங்களுக்கு ஆல்ரெடி பி ஏ வரை கண்டுபிடிச்சாச்சு, பின்னு தேவை நமக்கு சரிங்களா. இப்போ 2b + வரும் 2c -d வந்துருமா. இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும், நமக்கு வந்து பி வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 1/6, டி வேல்யூ தெரியும் 2/15. நமக்கு வந்து இங்கே கேன்சல் பண்ணால் 3 வருமா. அப்போ -2b ரெண்டும் எல்சியம் தான் கண்டிப்பாக நம்ம வரும் 15 வருமா. 15 3 எடுக்கணும் 5 நீங்கள் 5 பண்ணுங்க -2 வந்துடும். அப்போ 3/15 இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க -3/15
15 equal to minus 2 வருமா? BB மைனஸ் கேன்சல் பண்ணலாமா? அப்போனா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு கேன்சல் பண்ணலாமா? 1 3s are 3, 5 3s are நமக்கு 15. இப்போ 2 ஆல் மல்டிபிள் பண்ணால் பை 2 பண்ணால் நீங்கள் 1/10 அதில் பி வேல்யூ வந்து 1/10. ஓகே, அப்போ உங்களுக்கு எல்லா வேலையும் வந்துச்சு. அப்படி ஏபிசி எல்லாமே வச்சாச்சா? டி. இப்போ ஃபோன் நம்ம சம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இந்த ஸ்டெப் நான் அகைன் நோட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ ஆன்சர் எதுமா ஏஎக்ஸ் தானே. ஏ வேல்யூ வந்து மைனஸ் 9/, இந்த ஏ வேல்யூ என்ன பண்ணலாம்? 3 3s are 10 3s அடிச்சிடலாமா? மைனஸ் 3/10 போட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஏ வேல்யூ வந்து மைனஸ் 3/10. சப்ஸ்ட் பண்ணுங்க. ஏ வேல்யூ மைனஸ் 3/10, எக்ஸா பிளஸ் பி வேல்யூ இந்த பிளஸ் 1/10 டிவைட் பை இருக்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்து பிளஸ் சி நமக்கு வந்து 1/6 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து டி என்ன பார்த்தீங்கன்னா 2/15 டிவைட் பை நம்ம வந்து எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இப்போ நமக்கு வந்து இனிமேட்டு 10 நமக்கு காமன் எடுத்துல மாதிரி நம்மட்டில் ஒரு கீழே அப்படியே வந்துடும் இல்லையா? இப்போ மைனஸ் 3x plus 1 சரிங்களா? பை 10 into x square plus 1. அடுத்து பிளஸ் இந்த 6 அப்படி கீழே வந்துடாமா? அப்போ 1/6 into x minus 1. இதே போல இங்கே என்ன பண்ணலாம்? 15 டேபிள் அப்படி கொண்டு வரணும். இப்போ 50 into x plus 2 நமக்கு ஆன்சர் ஆகும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஆர்டர் மாறிடலாம். சில பேர் நமக்கு வந்து என்னது இந்த ஃபேக்டர் இங்கே மாற்றும் போது நமக்கு ஆன்சர் இங்கேருந்து மாறும் சில டைம். அதாவது இந்த பொசிஷன் இங்கே வரும், இந்த பொசிஷன் இங்கே வரும். பொசிஷன் மட்டும் மாறும். ஃபர்ஸ்ட் 2/, 15 into x plus 2 வந்து பிளஸ் 1/6 x minus அப்படி மாறலாம். அது தப்புலாம் கிடையாது. சரிங்களா? இந்த தேர்ட் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் நல்லா பார்த்தோம்.